வணக்கம், இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரசப்பொடி, கரம் மசாலா, சாம்பார் பொடி எல்லாமே நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றா வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரகம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கு. இது எல்லாமே நம்ம எண்ணெய் இல்லாமல் வெறும் பாத்திரத்தில் தான் வதக்க போகிறோம், வானொலியில். ரொம்ப கருகிடாமல் லேசாக கொஞ்சம் இந்த வாசனை, சீரக வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டால் போதும். ஸ்லோவில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு ஒரு 75 கிராம் எடுத்திருக்கு. அது கொஞ்சம் நல்லா வெடிக்கிற மாதிரி வந்த உடனே வெடிக்கும் 1-2, அப்போ நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக வறுத்தாலே போதும். இப்போ துவரம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கோம். அதுவும் துவரம்பருப்பு அந்த வாசனை வரும் வறுக்கையிலே, அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சோம்னா கருகிடும். இதுக்கப்புறம் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி தூளாக்கிக்கணும். இந்த மாதிரி ஆக்கிட்டு நீங்கள் வறுக்கணும். பெருங்காய பவுடர் போட்டால் அதை விட இது நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த மாதிரி தான் போடணும். இதோட கொஞ்சம் மல்லி போட்டு வறுத்துக்கிறோம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் செய்கிற பொடிங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் நமக்கு. இப்போ இது வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்ல சிவப்பாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினோன்னா நம்ம எடுத்துடலாம் வெந்தயத்தை. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் சிவப்பு மிளகா, காஞ்ச மிளகா போட்டுரும். அது ஒரு 10 மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப கருகிட வேண்டாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறோம். கருவேப்பிலை நல்லா எடுத்து கையில் எடுத்தோம்னா அப்படியே நொறுங்கணும், அந்த லெவலுக்கு இருக்கணும். அதையும் போட்டு வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக குறக்குறன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.